இப்போ நம்ம பார்க்க போகிறது கியரோட ரேஷியோஸ். ஜென்ரலாக 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கியர்ஸ் இருக்குது. இங்கே ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டிரைவிங் கியர், இன்னொன்று வந்து ட்ரிவன் கியர். டிரைவிங் கியர் ரொம்ப ஸ்மாலராக இருக்குது, ட்ரிவன் கியர் கொஞ்சம் லார்ஜராக இருக்குது. டிரைவிங் கியர்னு ஒன்றும் இல்லை, எதில் நம்ம பவரை வந்து இன்புட் கொடுக்குறோம் அதுதான் வந்து டிரைவிங் கியர். இப்போ இதில் வந்து ரேஷியோஸ் வைஸாக கண்டுபிடிக்க போகிறோம். கியர் ரேஷியோஸோட ஃபார்முலா என்ன? ட்ரிவன் பை டிரைவிங் கியர். இப்போ ட்ரிவன் கியருக்கு என்ன நம்பர் ஆஃப் டீத் இருக்குது, அதுக்கு எவ்வளோ ரேஷியோஸ் வந்து ஆக்ட் ஆகுது, டிரைவிங் கியருக்கு எவ்வளோ ரேஷியோஸ் வந்து ஆக்ட் ஆகுது. இப்போ டிரைவிங் கியர் இதுக்கான வேல்யூ 24 டீத் வந்து இருக்குது. அதுவே ட்ரிவன் கியர் நோட் பண்ணிங்கன்னா 36 நம்பர் ஆஃப் த டீத் இருக்குது. ஃபார்முலாஸ் படி பார்த்தீங்கன்னா ட்ரிவன் பை டிரைவிங் 36/24 ஓவரால் 3:2 ரேஷியோஸ் பேஸ் பண்ணி வந்து கவர் ஆகும். ஸோ 2 ரெவல்யூஷன்ஸ் வந்து நான் டிரைவிங் கியரில் பெர்ஃபார்ம் பண்ணும்போது எனக்கு 3 ரெவல்யூஷனாக வந்து இங்கே ட்ரிவன் கியரில் வந்து ஆக்ட் ஆகும். இதுதான் இந்த கியர் ரேஷியோஸோட டெஃபினேஷன்ஸ். இப்போ இதை அப்படியே வந்து நான் ரொட்டேட் பண்ணுறேன் பாருங்கள். ஜஸ்ட் இதில் வந்து இன்புட் பவர் சப்ளைஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். பவரை வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது இதில் ஆக்சுவலாக நம்மளுக்கு அவுட்புட் டிஃபைன் ஆகும். கம்ப்ளீட்டாக இதை வந்து நான் ரொட்டேட் பண்ணுறேன். 3 ரெவல்யூஷன்ஸ் அங்கே வந்து நான் ரொட்டேட் பண்ணால் இங்கே எனக்கு 2 ரெவல்யூஷன் ஸ்மால் கியரில் வந்து பார்த்திங்கன்னா 2 ரெவல்யூஷன்ஸாக வந்து ஆக்ட் ஆகும். பட் நம்ம பவர் எங்கே இன்புட்டாக கொடுக்குறோம், ஆக்சுவலாக ஸ்மால் கியரில் தான் பவர் இன்புட்டே கொடுக்குறோம். ஸோ அங்கே தான் பவர் வந்து அப்ளை ஆகும். கியர் இனிஷியலாக வந்து ரொட்டேட் ஆகும். அதை பேஸ் பண்ணி தான் ட்ரான்ஸ்ஃபார்ம் த பவர் அவுட்டரில் இருக்க அந்த பெரிய கியருக்கு பவர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகேங்களா? இன்னும் டீட்டெயிலாக லேர்ன் பண்ணுறதுக்கு கலை.in விசிட் பண்ணுங்கள்.